நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமிகளுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. அன்பு பக்தர்களே, அன்பு நேயர்களே, குரு பகவான் வக்ரம். இந்த குரு பகவானுடைய வக்ரம் அப்படின்னு சொல்லும்போது என்னெல்லாம் இங்கே கவனிக்கணும்? முதல்ல முழு சுபராக இருக்கக்கூடியவர் அந்த குரு பகவான். 9 கிரகங்களில் நவகிரகங்களிலே மிகவும் நன்மையை தரக்கூடியவர், எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடியவர். எப்பேற்பட்ட அவயோகியை கூட ஒரு நார்மலாக அடுத்த வேலை உணவுக்கோ அல்லது வருமானத்துக்கோ வழி இல்லாத ஒருவனுக்கு கூட கைதூக்கி விடணும்னு நினைக்கக்கூடிய, வழிகாட்டணும்னு நினைக்கக்கூடிய, முழுமையான சுப எண்ணங்களை கொண்ட, நல்லெண்ணங்களை கொண்ட முழு சுபராக இருக்கக்கூடிய குரு பகவான். 9 பேரில் அவர் தான் ரொம்ப உத்தமர், ரொம்ப நன்மையை செய்யக்கூடியவர். அந்த குரு பகவான் வக்ரம் அடைகிறார். அப்போ அந்த குரு வக்ரம் அடைகின்ற பொழுது அந்த குரு வக்ரத்தால் உலக மக்களுக்கோ அல்லது தேசத்திற்கோ நாட்டிற்கோ அல்லது ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும், அதே போல நட்சத்திர வாரியாக, நட்சத்திரத்தின் பாதங்கள் வாரியாக, அஸ்வினி நட்சத்திரம் 1வது பாதம், உத்திரட்டாதி 2வது பாதம், உத்திரம் 3வது பாதம், போராடம் 4வது பாதம், இப்படி ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் பாதவாரியாக அந்த அல்லது ஒவ்வொரு மேஷராசி முதல் மீனராசி வரை 12 ராசி அன்பர்களுக்குமே கூட எந்த மாதிரியான மாற்றங்கள் நிகழப்போகுது, ஏதாவது பிரச்சனைகள் குறையுமா? ஏன்னா இந்த குருவுடைய வக்ரம் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த குரு பகவான் இப்போ எங்கே இருக்கார்? மேஷ ராசியில் இருக்கிறார். மேஷத்தில் யாரு கூட இருக்கிறார்? ராகுவோட இருக்கிறார். அந்த ராகுவானவர் அக்டோபர் 30 குருவை தனியாக விட்டுட்டு வெளியில் போயிடுவார், மீனத்துக்கு போயிடுவார். அப்போது அதுக்கப்புறம் ஒரு 2 மாதம் குரு பகவான் வக்ரகதியிலே தனித்து இருக்க போகிறார். முதல்ல இந்த குருவுடைய வக்ரம், அந்த டைம் பீரியட் என்ன, டீட்டெயில்ஸ் என்ன, அதை பார்ப்போம். இந்த குரு பகவானுடைய வக்ரம் 4/9/2023 முதல் செப்டம்பர் 4 முதல் டிசம்பர் 30 வரை ஏறக்குறைய 108 நாட்கள் அப்படி வச்சுக்கோங்க. 108 நம்ம வச்சுப்போம், கொஞ்சம் டேஸ் கூட இருக்குது, இருந்தாலும் நம்ம 108ங்கிற ஒரு மங்களகரமான எண்ணெயை வச்சுப்போம். அப்போ ஒரு 3.5 மாதம் இந்த குரு பகவானுடைய வக்ரம் நிகழ்கிறது. அதிலும் குறிப்பாக 1.5 மாதம் தனியாக இருக்க போகிறார் குரு மேஷத்தில். இந்த பக்கம் 1.5 மாதம் ராகுவோடு சேர்ந்து இருக்க போகிறார். வக்ரம் பெற்ற குரு, வக்ரம் பெற்ற ராகு என்ன மாதிரியான நல்லது செய்ய போகுது? ஏதாவது ஒரு நன்மை, ஒரு மேஜிக் டூல் கிடைக்காதா? நிறைய பிரச்சனைகள் இருக்கக்கூடிய உங்களுக்கு தொடர்ந்து ஒரு வீண்பள்ளி அவமானம் சாமி, தொடர்ந்து ஒரு தலைகுனிவு சாமி, ஏதாவது இதிலிருந்து விடுபடுவதற்கு ஒரே ஒரு மேஜிக் டூல் கிடைக்காதா? தொடர்ந்து தடைகள் சாமி, தொடர்ந்து முன்னேற்ற தடைகள் சாமி, ஒரே ஒரு மேஜிக் டூல் கிடைக்காதா? ஒரு டெவலப்பே ஆக முடியலைங்க சாமி, இப்போ அப்படியே பைசாலாம் லாக் ஆகி கிடச்சின்னு நஷ்டமே இல்லை நஷ்டம் சாமி, எனக்கு ஒரு மேஜிக் டூல் கிடைக்காதா? குடும்பம் முன்னுக்கு வர மாட்டேங்குது, தொழில் அபிவிருத்தி ஆக மாட்டேங்குது, அப்போது எனக்கு ஒரு மேஜிக் டூல் கிடைக்காதா என்று எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் இந்த குரு பகவானுடைய வக்ரம் என்ன செய்ய போகிறது என்பதை நாம் பார்க்க போகிறோம். அதோடு கூட நான் சொல்லக்கூடிய இந்த ராசி பலன்களை உங்கள் ஜாதகத்தோடு ஒப்பிட வேண்டும். உங்கள் பர்த் சார்ட்டை எடுத்து வச்சு உங்கள் பர்த் சார்ட்டில் நான் சொல்கிற மாதிரி அந்த ராசியில் அல்லது மேஷத்தில் குரு இருக்காரான்னு பாருங்கள், அல்லது எந்தெந்த ஜாதகத்தில் உங்களுக்கு குரு தசை நடக்குதா பாருங்கள். அந்த குருவானவர் உங்களுக்கு தசையை நடத்துகிறாரா அல்லது புத்தியில் நடத்துகிறாரா, தசா புத்தி ஏதாவது வருதா, குருவுடைய தசா புத்தி ஏதாவது வருதா, அந்த குருவானவர் உங்களுக்கு யோகாதிபதியாக இருந்து தசையை நடத்துகிறாரா, அந்த குருவானவர் உங்களுக்கு அவயோகியாக இருந்து தசையை நடத்துகிறாரா, அல்லது அசுபராக இருந்த 3, 12, 6, 9 அதை போல் உங்களுக்கெல்லாம் 3, 6,
போன்ற அசுபஸ்தானத்திலிருந்து குரு உங்களுக்கு தசையை நடத்துகிறாரா, இதெல்லாம் நீங்கள் உங்கள் பிறப்பு ஜாதகத்தையும் கொண்டு கொஞ்சம் மேட்ச் பண்ணி ரெண்டுத்தையும் நான் சொல்லக்கூடிய விஷயத்தையும் உங்களுக்கு தற்சமயம் நடக்கக்கூடிய தசாபுத்திகளையும் கொஞ்சம் மேட்ச் பண்ணி பாருங்கள். அப்போ இந்த குருவுடைய வக்ரம் இவர் எந்த காரணத்தை கொண்டும் மீன ராசிக்கு போக போகிறது இல்லை. ராகு மட்டும்தான் தனித்து போக போகிறார். வக்ரம் மேஷராசிக்குள்ளேயே நிகழ்கிறது, ராசியை விட்டு தாண்ட போகிறதில்ல. அப்போ செப்டம்பர் 4ஆம் தேதி முதல் டிசம்பர் 30ஆம் தேதி வரை நடக்க இருக்கின்ற இந்த குரு வக்ரம் உங்களுக்கு என்ன மாதிரியான பலனை தருது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசி நேயர்களே, உங்களை பொறுத்தவரையில் ராசிக்கு 5ஆம் பாவத்தில் நீங்கள் தனுசு ராசியாக இருந்தாலும் தனுசு லக்னமாக இருந்தாலும் உங்கள் லக்னத்திற்கோ ராசிக்கோ 5ஆவது வீட்டில் தான், இந்த மேஷ ராசியில் தான் இந்த குருவுடைய வக்ரம் நிகழ்கிறது. நான் இப்போ பதிவின் ஆரம்பத்தில் சொன்னேன், ராகு ஒரு 1.5 மாதம் கூட இருக்கிறாரு, அப்புறம் 1.5 மாதம் தனியாக இருக்கார், குரு மட்டும் தனியாக இருக்காருன்னு சொன்னேன். இந்த குருவும் ராகுவும் இணைந்து வக்ரத்தில் இருக்கின்ற காலங்கள் தனுசு ராசிக்கு பொற்காலங்களாக அமையப் போகிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அரசியல் தலைவர்கள், அரசியலில் பெரிய முன்னேற்றத்தை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடியவர், எனக்கு நல்ல போஸ்டிங் கிடைக்குமா, எனக்கு நல்ல ஒரு பதவி கிடைக்குமா, நான் ஒரு எம்எல்ஏ ஆவனா, நான் ஒரு அமைச்சர் ஆவனா, இல்லை அது இன்னும் கூட நல்ல போஸ்டிங் கிடைக்குமா, இன்னும் நல்லா ஒரு நெருங்கி பழகக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்குமா, நான் ஒரு 4 காசு சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்குமா. அதே போல் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா, மீடியா துறையில் இருக்கக்கூடிய ஒரு யூடியூபர்ஸாக இருக்கலாம், யூடியூப் சேனலாக இருக்கலாம், சின்னத்திரை சார்ந்தவர்களாக டெலிவிஷன் சேனல்ஸாக இருக்கலாம், சீரியல்ஸ் அது மாதிரி பண்ணக்கூடியவங்க, நியூஸ் சேனல், ஸோ மீடியா துறையை சார்ந்தவர்கள், சினிமா துறையில் இருக்கக்கூடியவங்க. சினிமா துறையை பொறுத்தவரையிலும் பெரிய பெரிய நடிகர்கள்ன்றதை நமக்கு தேவையில்லை. தனுசு ராசியாக இருந்தாலும் தனுசு லக்னமாக இருந்தாலும் டெக்னீஷியனாக இருக்கலாம், நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்குது சினிமா துறையில் கண்ணுக்கு தெரியாமல். துணை நடிகர்கள், நகைச்சுவை நடிகர்கள், ஃபைனான்ஸ் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, பிஆர்ஓஸ், ப்ரொடக்ஷன் மேனேஜர்ஸ், நிறைய கடினமான உழைக்கக்கூடியவர்கள், ஒன்று சேர்க்கக்கூடியவர்கள், அவங்களாம் இல்லாமல் கிடையாது, சினிமாவே கிடையாது. அப்போ அந்த மாதிரியான தொழில் செய்யக்கூடிய சினிமா துறையை சார்ந்தவர்கள். அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு ரியல் எஸ்டேட் செய்யக்கூடியவர்கள், பில்டர்ஸ், அந்த தொழில் பூமி சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள், ஒரு பில்டர்ஸ், பெரிய பெரிய பில்டிங் செய்யக்கூடியவங்க. அதே போல் ஆன்மீக பெரியோர்கள், மடாதிபதிகள், ஆன்மீக பெரியோர்கள், மடாதிபதிகள், திருமணத்தை சார்ந்தவர்கள். அப்போ தனுசு ராசி என்பர்களே, நம்ம சொல்லக்கூடிய இந்த ஹெட்டிங்ஸில் நீங்கள் உங்களுடைய தொழில் அமையுமேயானால் நிச்சயமாக உங்களுக்கெல்லாம் உங்களுடைய பிரச்சனைகள் தீரும். ஏன்னா இப்போது நீங்கள் ஒரு அரசியல் தலைவராக இருந்தால் உங்களுக்கு என்ன மாதிரியான ப்ராப்ளம் இருக்குன்றது எனக்கு தெரியும். நீங்கள் ஏதாவது போய் ஒரு இடத்துல சட்ட சிக்கலை போய் ஒருத்தருக்கு கீழே பயந்து உட்காந்துருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டு இருக்கும். அவங்கள்ட்ட நீங்கள் ஏதாவது ஒரு கை நீட்டி காசு வாங்கியிருக்கலாம், அவர் தான் அவங்கள்ட்ட உங்களுக்கு கொடுத்து வச்சுருக்கலாம். அதை கட்டி காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கும். அதில் ஒரு பயம் இருக்கும். நான் காப்பாற்றணும் சாமி, நான் என்னால் ஜாக்கிரதையாக திருப்பி கொடுக்க முடியுமா, அந்த பயம் உங்கள்கிட்ட இருக்கும். அதே போல் தனுசு ராசி என்பவர்களே, சினிமா துறைக்கும் அதே தான், அரசியல் தலைவர்களுக்கும் அதே தான். அந்த பயம், குழப்பம் அதிகமானதாக இருக்கும் தனுசு ராசி நேயர்களே. அதே போல் மடாதிபதிகள், வெளியில் சொல்ல முடியாத ஒரு சில மனக்குழப்பம், பர்சனலாக தான் நம்ம பேச முடியும். இப்போ நம்ம பக்கத்தில் கொஞ்சம் பர்சனலாக உட்காந்து பேசும்போது தான், சாமி நீங்கள் சொன்னது கரெக்டு, எனக்கு இந்த மாதிரிலாம் இருக்குது, இந்த மாதிரிலாம் பிரச்சனை இருக்குன்னு சாமியை நான் பார்த்தேன், அதனால தான் உங்களை கூப்பிட்டேன் அப்படின்வாங்க. மடாதிபதிகள் நம்ம பார்க்குறோம். அப்போ மடாதிபதிகள், அதே போல் பில்டர்ஸ், பூமி சார்ந்த கனிம வளங்கள் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள், பெரிய பெரிய குரூப் ஆஃப் கம்பெனிஸ், ஒரு 20-30 விதமான ஒரு தொழில் செய்யக்கூடியவர், தொழில் நிறுவனங்களை வச்சு நடத்தக்கூடியவங்க, கார்ப்பரேட் நிறுவனங்கள், குரூப் ஆஃப் கம்பெனிஸ்,
ஒரு 4-5 பிஸ்னஸ் பண்ணுவாங்க. ஒரு பக்கம் பஸ் ஓடும், ஒரு பக்கம் லாரி ஓடும், இன்னொரு பக்கம் தான் ப்ளூ மெட்டல்ஸ் பண்ணுவாங்க, இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா 2-3 கம்பெனி வச்சுருப்பாங்க, இன்னொரு பக்கம் 2 ஹோட்டல் வச்சுருப்பாங்க. இப்போ குரூப் ஆஃப் கம்பெனிஸ், மல்டி லெவல் பிஸ்னஸ், இதெல்லாம் தனுசு ராசிக்கு ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடியது. அந்த மாதிரி பலதரப்பட்ட தொழில் செய்யக்கூடிய தனுசு ராசி அன்பர்களே, ராசிக்கு 5ல் இருக்கக்கூடிய இந்த வக்ர குரு அதி அற்புதம். அதுவும் உங்கள் ராசிநாதன் வேற, கரும்பு தின்ன கூலி தேவையா என்ற கதையாக உங்கள் ராசிக்கு உங்கள் லக்னத்துக்கு கொடுக்கறதுக்கு குரு பகவானுக்கு என்ன சிந்தனை யோசிக்கவா வேணும்? அள்ளி கொடுப்பதிலே வல்லவராக இருக்கக்கூடிய அந்த குருவுடைய வக்ரத்தால் அதிக நன்மை பெறக்கூடிய ராசியாக தனுசு ராசி அன்பர்கள் இருக்கிறார்கள். பலவிதமான நன்மைகள் உங்களுக்கு நடக்கப் போகுது. வளர்ச்சிக்கான காலமாக இது இருக்க போகுது. உங்களுடைய கஷ்டங்கள் விலகப் போகுது தனுசு ராசி நேயர்களே. ஏன்னா நிறைய தனுசு ராசி ஷேர் மார்க்கெட்டாக இருக்கலாம், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணி ஏமாந்துருப்பாங்க, இல்லை அதை பெரிய சட்ட சிக்கலில் போய் மாட்டிப்பாங்க, போலீஸு கேஸு வம்பு வழக்கு. அதே போல் தனுசு ராசி சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், சொத்து தகராறுகள், ரிலேஷன்ஷிப், உறவு முறைகள், உறவினர்கள், கூட பிறந்தவங்க அல்லது அங்கமங்காளிங்க, சித்தப்பா பெரியப்பா, அதில் வரக்கூடிய பிரச்சனைகள், அண்ணன் தம்பிங்கள்ட்ட வரக்கூடிய பிரச்சனைகள், இப்படி நிறைய விஷயங்களை நம்ம சொத்து பிரச்சனைகளை நம்ம தனுசு ராசியில் பார்க்குறோம். அதே போல் மன பயம், செய்வினை கோளாறுகள், வம்பு வழக்குகள், பிளாக் மேஜிக் சம்மந்தப்பட்டது அதான் இருக்குது, இல்லைன்னே சொல்ல முடியாது. இப்போ கூட நம்ம சமீபமாக ஒரு வெளிநாட்டுக்கு இந்த பிளாக் மேஜிக் சம்மந்தப்பட்ட ஒரு பரிகாரம், ஒரு நவச்சண்டி ஹோமத்திற்காக நம்மளை கூப்பிட்ருக்காங்க வெளிநாட்டுக்கு. அப்போது இந்த மாதிரியான பிளாக் மேஜிக் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் தனுசு ராசியாக இருப்பார்களே ஆனால் கண்டிப்பாக இந்த கோளாறுகள், பிரச்சனைகள், வெளியில் சொல்ல முடியாத மன பயம், மனக்குழப்பம், அதிகப்படியான பயம் இருக்கும். இடமாற்றங்கள், தொழில் மாற்றங்கள், வேலை மாற்றங்கள். அப்போ இது எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு ஒரு நன்மையான காலம், நன்மையை தரக்கூடிய காலமாக இந்த குரு வக்ரம் அமைகிறது தனுசு ராசி நேயர்களே. இன்னும் நிறைய சப்ஜெக்ட் இருக்குது, நிறைய விஷயங்கள் நாம் சொல்லலாம். அப்போ எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும், நீங்கள் எந்த வேலை செய்பவராக இருந்தாலும், நீங்கள் எந்த சூழ்நிலைகள் இருந்தாலும், தனுசு ராசியாக அல்லது தனுசு லக்னமாக நீங்கள் இருப்பீர்களே ஆனால் இந்த குருவுடைய வக்ரம் உங்களுக்கு நன்மையைத்தான் செய்யும். எந்த நன்மை உங்களுக்கு நடக்குமா அப்படிங்கிறத, உங்களுக்கு என்ன செய்யும், எனக்கு என்ன செய்யும் அப்படிங்கிறத நம்மளுடைய ஜாதகம், உங்களுடைய ஜாதகம்தான் முடிவு செய்யும். அப்போ உங்கள் ஜாதகத்தை கொண்டு, சாமி இதை பாருங்கள், எனக்கு இது மாதிரி ப்ராப்ளம் இருக்குது, சால்வ் ஆகுமா அப்படிங்கிறத உங்களுடைய ஜாதகத்தை கொண்டு தெரிந்து கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.